ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மலச்சிக்கலை மிக எளிமையான முறையில் போக்குவது எப்படி, அதற்கு ஒரு தீர்வை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்த்தலாம். மிளகு, சம அளவு சோம்பு மற்றும் தேன். இந்த மிளகும் சோம்பும் நம்ம உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. உடல்ல வெப்பம் அதிகமாகிக்கிட்டே இருந்தால் மட்டுமே இந்த மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாவே வச்சுக்கணும். குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அதிகமான பழ வகைகள் சாப்பிடலாம், பச்சை காய்கறிகளை சாப்பிடலாம். அதே போல விட்டமின் பி கம்மியா ஆனால் மட்டுமே இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அதனால விட்டமின் பி நிறைந்த உணவுகளை நம்ம கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும். முளைக்கட்டிய தானியம், பருப்பு வகைகள், கோதுமை, கேழ்வரகு இது போன்ற உணவுகளையும் நம்ம அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஃபி டீ குடிக்கிறதுக்கு அதிகமா நம்ம பழகி இருக்கோம். ஏன்னா இப்ப எல்லாருமே நம்ம வீட்டுல இருக்கிறதுனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காஃபி டீ நம்ம குடிக்கிறோம். அது போன்று காஃபி டீ குடிப்பதை தவிர்த்து விடுங்கள். அதற்கு மாறாக தண்ணீரை அதிகமா குடிங்க. இளநீர் குடிக்கலாம், இல்லைன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழச்சாறுகளை குடிங்க. பழச்சாறு அப்படின்னு சொன்னோன்னே உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாட்டிலில் விற்கக்கூடிய பழச்சாறுகளை வாங்கி குடிக்கிறீங்க. அது ரொம்பவே தப்பு. அந்த மாதிரி பழச்சாறுகளை குடிக்காதீர்கள். பாட்டிலில் அடைச்சி வச்சிருக்கக்கூடிய செயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பழ வகைகளை குடிக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிக பேர் என்ன செய்வாங்கன்னா, அசைவ உணவு சாப்பிடும் பொழுது அதோட செயற்கையாக இருக்கக்கூடிய ஜூஸ் வகைகளை சாப்பிடுவீங்க. அதை தனியாக கூட சாப்பிடுங்க. அசைவம் சாப்பிடும் பொழுது அதோட சேர்த்து சாப்பிட வேணாம். மிக முக்கியமாக பீஸா சாப்பிடும் போது எல்லாருமே சாப்பிடுவோம். அதுவும் நம்ம வயிற்றுக்கு ஒரு உபாதையை ஏற்படுத்தக்கூடும். அதனால அது போன்ற காம்பினேஷன்ல சாப்பிட வேண்டாம். இதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு நாளைக்கு அதிகமாக தண்ணீர் குடித்தாலே போதும், இந்த மலச்சிக்கலுக்கு ஒரு பெரிய ஒரு நிவாரணி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காலை எழுந்ததுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டம்ளர் தண்ணீர் குடித்து விட்டு தான் நம்ம அடுத்தது கழிவறைக்கு செல்ல வேண்டும். கழிவறைக்கு செல்வதற்கு முன்னதாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற தண்ணீர் குடிக்க வேண்டும், கொஞ்சம் போல எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம செய்யும் பொழுது அந்த மலச்சிக்கலானது நமக்கு வராது. இன்னும் பல பேர் ரொம்ப நம்ம சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்தே வேலை பார்க்குறோம், இல்லை மற்ற அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தே 8 மணி நேரம் 10 மணி நேரம் இடத்த விட்டு நகராமல் உட்கார்ந்தே வேலை பார்க்கறதுனால கூட அந்த சூட்டுனால வெப்பத்தினால நமக்கு இந்த மலச்சிக்கலானது உருவாகும். அதனால ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு தடவை உங்க இருக்கையை விட்டு எழுந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறமாக உங்களுடைய வேலையை தொடருங்கள். இதை ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரியே நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நாள் ஃபுல்லா நம்ம உட்கார்ந்துருக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாகவே இருக்கும். அதனால உட்கார்ந்து தான் வேலை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு தடவை நீங்க ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ எழுந்து நின்று பிறகு நீங்க அமர்ந்து வேலை பாருங்கள். இப்போ இந்த மருந்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பவுல் அளவு நீங்க மிளகு எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அதே ஒரு பவுல் அளவு சோம்பு எடுத்துக்கோங்க. இது இரண்டுமே ரொம்ப நல்ல எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இதுல கிடையாது. அதனால தைரியமா நம்ம சாப்பிடலாம். இது ரெண்டுத்தையும் வெயில்ல காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுடர்ல இருந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தினமும் இந்த தேன்ல கலந்து சாப்பிட்டு வரும் பொழுது இந்த மலச்சிக்கல் பிரச்சனையானது நமக்கு குறையும். நான் ஏற்கனவே பவுடர் மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட தேவையான அளவு தேன் சேர்த்துக்கலாம். சுத்தமான தேன் தான். சுத்தமான தேனை வாங்கி வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். இது சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அதனால தவறு கிடையாது. ஆனால் அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு 1 ஸ்பூன்ல இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சிறு குழந்தைகளுக்கு நம்ம ஒரு 1/4 ஸ்பூனோ ஒரு சிட்டிகையோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அதனால எந்த விதமான தவறுமே கிடையாது. இது இது மாதிரி நம்ம நல்லா கலக்கிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. தேன் நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால எந்த விதமான தவறுமே கிடையாது. இல்லை ரொம்ப வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு லேகியம் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள்
இதை அப்படியே வந்து நம்ம ஸ்பூன்லேயே எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு படுக்க போயிடலாம். இரவு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாமே இரவு நேரத்தில் தான் நடக்கும் இல்லையா? இதுவும் சேர்ந்து சாப்பிடும்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த மலச்சிக்கல் பிரச்சனை என்பது நமக்கு வரவே வராது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. மிளகும் சோம்பும் நமக்கு நல்லது தான். அதனால் இதை சாப்பிட்டு உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கிக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.